ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா வீட்டில் வந்து, அத்தை எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அத்தை, அதை வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா உங்க பையன்தான் இருக்கட்டும், கிடைக்கிறத எதுக்கு வேண்டான்னு சொல்லணும், அதுல நம்ம வேற ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொல்லி இருக்கட்டும்னு சொல்லியிருக்காரு அத்தை அப்படின்னு மீனா கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேக்குற தங்கமயிலு, அப்படியா மீனா, அப்படின்னா உங்களுக்கு வீடு, தனி வீடு கிடைச்சிருச்சா, அப்ப நீங்க அங்க போயிடுவீங்களா செந்தில் தம்பியோட அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கோமதி, ஏய் தங்கமயிலு வாய மூடு, எதுக்கு மீனா அங்க போறா? மீனா என்ன நீ அங்கேயா போக போற? ஐயோ அத்தை, நாளா அங்க போக மாட்டேன், உங்க பையன் அதுல வேற ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு சொல்லி அந்த குவார்டர்ஸ வாங்கிக்கோன்னு சொன்னாரு, மத்தபடி நாளா அங்க போக மாட்டேன் அத்தை அப்படின்னு மீனா சொல்றாங்க. இத சுகன்யா ஒட்டு கேட்டுட்டு தங்கமயில் கிட்ட போட்டு கொடுக்கறாங்க. பாத்தியா தங்கமயிலு, உன் புருஷனுக்கு எந்த பணமும் கொடுக்கல, மாமா நிலத்தை வித்து செந்திலுக்கும் கதிர்க்கும் மட்டும் பணத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ செந்திலுக்கு கடன் பிரச்சனையும் இல்ல, பொண்டாட்டியும் சம்பாதிக்குது, அவரும் சம்பாதிக்கிறாரு, கவர்மெண்ட் வேலை. இனி அவங்க அங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஜாலியா இருப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சம்பாதிக்கிறத அவங்க செலவு பண்ணிக்கலாம். இப்போ உன்கிட்ட ஏதாவது காசு இருக்குதா, இல்ல உன் புருஷன் சம்பாதிக்கிற காசு கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்கறாரா? பாவம் உன் புருஷன் ஏமாலியா இருக்காரு, நீயும் அதே மாதிரி இருக்காத தங்கமயிலு அப்படின்னு சுகன்யா போட்டு கொடுக்கறாங்க. என்னங்க பண்றது, எனக்கு தான் கேக்குறதுக்கு தைரியமே கிடையாதே, நீ எதுக்கு நேரடியா கேக்குற, அத்தை மூலியமா கேளு, அத்தை எல்லாம் உனக்கு தருவாங்க அப்படின்னு சுகன்யா சொல்லி கொடுக்கறாங்க. அதே மாதிரி தங்கமயிலு கோமதி கிட்ட வந்து, அத்தை மீனா மட்டும் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறதுனால வசதியா இருக்கா, வீட்லயும் வேலை செய்யறது இல்ல, இப்போ குவார்டர்ஸும் கிடைச்சிருச்சு, இன்னி அங்க போய் தங்கிடுவாங்க, நான் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரவண மாமா கடையே கதின்னு கிடக்குறாரு. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய மாமா வந்து இடத்த வித்தாங்கல்ல, அதுல இருந்து சரவண மாமாக்கு ஏதாவது பங்கு கொடுத்துருக்கலாம்ல, அவரு பேங்க்ல போட்டு வச்சு அவர் தேவைக்கு ஏதாவது செலவழிப்பார்ல அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட தங்கமயில் கேக்குறாங்க. கோமதி உடனே, ஏய் உனக்கு ஏண்டி புத்தி இப்படி எல்லாம் போகுது, மீனா லோன் போட்டு கொடுத்திருக்கா, அதனால அவங்க அப்பா அம்மா வந்து இவரை தப்பா நினைப்பாங்கன்றதுக்காக இடத்த வித்து மீனாவோட லோன் பிரச்சனைய தீக்கிறதுக்காக கொடுத்தாரு. அதோட கதிருக்கு டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக காசு தேடி ராஜி அலைஞ்சுகிட்டு இருக்கா. நகையை அடமான வைக்க போனா, இப்ப டான்ஸ் ஆடி 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு அதுக்காக போனா, பாவம் அவ, அதனால கதிருக்கு காசு கொடுத்தாங்க. இப்போ சரவணனுக்கு காசு கொடுக்கலன்னு நீ என்னத்த கண்ட? அதெல்லாம் மாமா ஒன்னும் அப்படி விட்டுற மாட்டாரு, சரவணன் நாங்க பெத்த பிள்ளைதான், நீ ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு கோமதி திட்டி விட்டுறாங்க. இந்த விஷயம் அங்க இங்கன்னு சுத்தி பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் வருது. சரவணன் கோவத்தோட தங்கமயில்ட்ட வந்து, ஏய் நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட, இந்த விஷயத்த பத்தி பேசினா நான் வேற விஷயத்த பேசுவேன்னு சொன்னா இல்லையா? இல்லங்க, நான் எதுவுமே பேசல, அந்த சுகன்யா அக்கா தான் பேச சொல்லி சொன்னாங்க. சுகன்யா சொன்னா நீ பேசிடுவியா? இப்ப போய் நான் சொல்றேன், நீ படிச்சத பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு சொல்லி, இப்ப வந்து சுகன்யா அதுக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. தங்கமேலு, மாமா வேண்டாம் மாமா, அதெல்லாம் பத்தி வீட்டுல சொல்லிடாதீங்க, அப்படின்னா இந்த பிரச்சனையை இதுக்கு மேல பேசாதன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அத கேளு, இல்லன்னு வை வேற மாதிரி திரும்பிரும் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு போயிடுறாங்க. தங்கமயில அவங்க அம்மாக்கு போன் பண்ணி நடந்த விஷயங்கள சொல்றாங்க. ஏய் அந்த பிள்ளை சொல்றது கரெக்ட் தாண்டி, நீ வாயை திறந்து கேட்டாதாண்டி கிடைக்கும், உன் மாமனார்ட்ட நேரா கேளு, நீ எதுக்கு உன் மாமியார்கிட்ட கேக்குற அப்படின்னு தங்கமயிலோட அம்மா இன்னமும் ஏத்தி கொடுக்கறாங்க. தங்கமயிலு நேரா பாண்டியன் கிட்டே, மாமா இவரு கடையில வேலை பாக்குறாரு, மிச்சம் எல்லாரும் அவங்க தனித்தனியா வேலை பாக்குறாங்க, அதனால கிடைக்கிற சம்பளத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, இவர் கடையிலே வேலை பாக்குறதுனால இவர் இந்த மாசம் சம்பளம் கொடுக்க மாட்டார்ல மாமா, அதனால இவருக்கும் ஏதாவது பணம் கொடுக்கலாம்ல அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க. சரவணன் கோவப்பட்டு, பா தங்கமயில படிச்ச சர்டிபிகேட்டை கொண்டு வர சொல்லுங்கப்பா, தங்கமயிலும் கவர்மெண்ட் வேலைக்கு போகட்டும், தங்கமயில் கையில காசு கிடைக்கும் அப்படின்னு சரவணன் ஆரம்பிக்கிறாரு. டேய் என்னடா, தங்கமயிலு ஏதோ சொல்லுது, எனக்கு அது சொல்ல வர்றது நல்லாவே புரியுது, நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையேடா பா, அதுல விஷயம் இருக்குதுப்பா தங்கமயிலு, இனிமேலும் நான் சும்மா இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதான் நான் அப்பாட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்பா தங்கமயில் எம்ஏ லிட்ரேச்சர்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா தங்கமயில் காலேஜ் வாசல் கூட மிதிக்கல, தங்கமயில் +2 தான்ப்பா படிச்சிருக்குது
அப்படின்னு சரவணன் சொல்றாங்க. கோமதியும் பாண்டியனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்ற? ஆமாப்பா, தங்கமயிலோட அப்பா அம்மாவும் சரி தங்கமயிலும் நம்மள்ட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. தங்கமயிலு படிச்ச பொண்ணுன்னு சொல்லி நம்மள்ட்ட ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா பாண்டியன் ஆத்திரப்படுறாரு. என்னம்மா தங்கமயிலு, சரவணன் சொல்றது உண்மையா? அப்பனா நீங்க எங்க கிட்ட பொய் சொல்லிட்டீங்களா? உங்க அப்பா அம்மா வர சொல்லு, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாங்க. தங்கமயிலோட அப்பா அம்மா வர்றாங்க. ஏண்டி தங்கமயிலு இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்ட? கம்முன்னு விட்டுருந்தா அதுவே சரியா போயிருக்கும்ல. உனக்கு பேசவே தெரியல தங்கமயிலு அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. நீதானம்மா கேட்க சொல்லி சொன்ன, அதான் நான் கேட்டேன். இப்படி அடி கேப்ப? எங்களை கொண்டு இங்க நிறுத்திருக்க. இப்ப நகைய பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா நாமெல்லாம் மாட்டிக்கிருவோம். ஒரு பொய் 2 பொய் அடி சொல்லியிருக்கோம், மொத்தமா 1008 பொய் தானடி. இதுக்காக சுகன்யா பேச்ச கேட்டுட்டு ஆடுவியா அப்படின்னு தங்கமயில அம்மா தங்கமயில திட்டுறாங்க. என்னம்மா நீ இந்த பக்கம் திட்டுற, அவர் அந்த பக்கம் திட்டுறாரு, இப்ப நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு தங்கமயில வருத்தப்படுறாங்க. பாண்டியன் சொல்றாரு, தங்கமயில் சொன்னதெல்லாம் உண்மையா? தங்கமயில் படிக்கல, படிச்ச பொண்ணுன்னு பொய் சொல்லிருக்கீங்களா அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட கேக்குறாரு. இப்ப என்ன? என்னோட வயலை வித்து செந்திலுக்கும் கதிருக்கும் காசு கொடுத்துட்டேன். அது தங்கமயிலால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான பிரச்சனை. நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, நானா தனிப்பட்டு சம்பாரிச்ச காசு. அது சரவண சம்பாரிச்ச காசுல அந்த இடத்த வாங்கல. சரவண சம்பாரிச்சது அவன் பேங்க் அக்கௌண்ட்ல அப்படியே இருக்கு. இப்ப நான் ஒன்னு சொல்றேன், என் கடையில சரவணன் வந்து வேலை பாக்குறாருல, அது வேண்டாம். சரவணன் தனியா ஒரு மளிகை கடை வச்சு அத பாத்துக்கிறட்டும். அதுக்கான முதலீடு நீங்க கொடுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது நாங்க எப்படி கொடுக்கறது? நீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டாம். தங்கமயிலும் சரவணனும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கட்டும். தங்கமயிலோட நகை இருக்குல்ல, அத பேங்க்ல அடமானம் வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கட்டும். அந்த பேங்க்ல வச்ச கடனை நான் அடைச்சுக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. ஐயோ போச்சு, முதலுக்கே மோசமா போச்சு. நகைய எடுத்து பேங்க்ல கொண்டு போய் வச்சா எல்லாமே கவரிங் நகைன்னு தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு தங்கமயிலும் தங்கமயிலோட அம்மாவும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. கோமதி சொல்றாங்க, இதுதாங்க சரி, இதுதான் கரெக்டான விஷயம். தங்கமயிலு, உன் நகையெல்லாம் உன்கிட்ட தானே இருக்கு, எடுத்துக்கிட்டு வா. அத கொண்டு போய் இன்னைக்கே பேங்க்ல வச்சு முதலீடு ஏற்பாடு பண்ணிருவோம் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. தங்கமயில அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? சரவணன் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்ச, அதுக்காக தானே செய்யறோம். அதான் வட்டிய மாமா கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. கடைய வச்சு சம்பாதிக்கிற பணத்துல இருந்து முதல்ல நீங்க கட்டுங்க, முதலீட நீங்க கட்டுங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. நீ எடுக்க மாட்ட, இரு நானே போய் எடுத்துட்டு வரேன். டேய் சரவணா வாடா அப்படின்னு கோமதி தங்கமயிலோட நகையை பூரா அவங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. அத்தை வேணாத்த, அத்தை வேணாத்த அப்படின்னு தங்கமயில கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நகை பொட்டிய திறந்து பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுது, எல்லா நகையும் கருத்து போயிருக்குது. என்னடி இது தங்க நகை கருப்பா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது மீனாவும் ராஜி வந்து, அத்தை இத பத்தி பேச வேணாத்த, விடுங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? எல்லாம் கவரிங் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா? நாங்க உங்கள்கிட்ட நகையை கேட்கலையேங்க, நீங்க தானே 80 சவரன் நகை போடுறோம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாமா, எல்லாமே பொய். தங்கமயிலுன்றது எல்லாமே வேஷம். படிப்பு பொய், போட்ட நகை பொய், தங்கமயிலே பொய் தாமா, எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. தங்கமயில சுகன்யா பேச்ச கேட்டு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுனால நாம தான் மாட்டிக்கிட்டோன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.